கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்திக் அருணும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம மாயாவால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து ஐஸ்வர்யா கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு இனிமேல் இது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தீபா போய் வந்து கார்த்திகிட்ட வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க, கோவப்படாங்க, அவங்க வேறு கன்சீவாக இருக்காங்களா அப்படின்னோடனே, நான் எங்கே கோவப்பட்டேன், ரொம்ப பொறுமையாக இதுக்கு மேலே டீசெண்டாக சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் சரியாக வராதுல்ல, கொஞ்சமாவது மரியாதை உங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு மனசு வரணும் இல்லை, எப்போ தான் வரப்போகுதோ, பண்ணுற தப்பா எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்தால் இப்போ தான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேசாமல் இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மாயா வந்து ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் சரியான சந்தர்ப்பம், ஐஸ்வர்யா ரெசார்ட்டையும் அடித்த மாதிரி ஆச்சு, அதை வந்து கார்த்தி மேலே பழிய போடுறதுக்கு நமக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வந்து அருணோட ரெசார்ட்டை போய் வந்து ஆளுங்களை வச்சு அடித்து உடச்சி முடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் அருணுக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அருண் வந்து ஆளுங்களை வச்சு கரெக்டாக மடக்கி பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அருண் வந்து விசாரிக்கிறாப்புல அவங்கக்கிட்ட, என்ன ஆச்சு, யாரா சொல்லி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னே மாயா வந்து ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. நீ வந்து தப்பிச்சு போகலாம் கூடாது, போகிற மாதிரி நடிக்கணும், தவிர அவன் வந்து அடிப்பான், அடித்ததை வாங்கிட்டு வந்து நீ வந்து கார்த்திக் பேரை வந்து கரெக்டாக மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் தம்பி கார்த்திக் தான் வந்து காசு கொடுத்து வந்து உங்கள் ரெசார்ட்டை வந்து அடித்து உடைக்க சொன்னாங்க அப்படின்னோடனே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சோன்னே அருண் வந்து செம்ம கோவத்தில் வீட்டுக்கு வராங்க. வந்தப்போ வந்து அம்மாலேருந்து எல்லோரும், அபிராமிலேருந்து அருணாச்சலேருந்து எல்லோரும் ஹாலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. வந்த வேகத்துக்கு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கார்த்தியை வந்து எதுக்கடா ஆளுங்களை வச்சு என் ரெசார்ட்டை உடச்ச அப்படின்னு சட்டையை பிடிச்சி கார்த்தி சட்டையை பிடிச்சி இப்படி உழுக்கணுன்னா செம கோவம் ஆகிடுச்சு. கார்த்தி வந்து மரியாதையை சட்டையை விடுனா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் விட முடியாதுடா, என் ரெசார்ட்டை உடச்சிட்டல அப்படின்னா, நிறுத்துறா கையேடுறா அப்படின்னு அபிராமி அம்மா வந்து கண்ணா பண்ணான்னு கத்துறாங்க. கார்த்தியை பற்றி உனக்கு என்னடா தெரியும், தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற வேலை வச்சுக்காத, என் பையன் வந்து அப்படிலாம் பட்டவன் இல்லை, அப்போ வந்து நான் வந்து உன் பையன் வந்து பொய் சொல்கிறவன் அப்படி தானே நீ சொல்கிற, இந்த ஒன்று சொல்கிற மாதிரி தெரிஞ்சுக்க, நான் ரெசார்ட் வாங்கினது இவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, அப்படிங்கும்போது நிச்சயமாக இவனை தவிர வேறு யாரும் செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஐஸ்வர்யா தான் சாக்கணும் வந்து செம கடுப்பில் வந்து அபிராமி அம்மாவை திட்டுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் உங்கள் பற்றி, நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் புள்ள கார்த்திக் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க தவிர என் ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டே பண்ணது கிடையாது, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான மரியாதையே கிடையாது, வாங்க நம்ம வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் வந்து ஐஸ்வர்யாவும் வீட்டு பேக் எடுத்துக்கிறாங்க. பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து, அண்ணா ஒரு நிமிஷம் அவசரப்படாத, என் மேலே பழிய போட்டதை வந்து நான் நிரூபித்து காட்டுறேன், நான் பண்ணலைன்னு, எனக்கு ஒரே 1 வாரம் மட்டும் டைம் கொடு, இதை யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து உன் கண்ணு முன்னாடி வந்து நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக், சரி கார்த்தி நான் இப்போயும் வந்து சொல்கிறேன், நீ பண்ணிடலன்னு என் மனசு சொல்லுது, உனக்கு ஒரு வாய்ப்பு கேட்குற, அதனால நான் தரேன் அப்படிங்கிறாங்க. அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.